தன்வந்திரி பகவானே, உங்கள் திருவடியை நான் பற்றி கொண்டேன். நோயில்லாத வாழ்க்கையும் பிறவா வரமும் கொடுக்க வேண்டும் தன்வந்திரி பகவானே. போதும் இந்த மாயை உலகில் வாழ்ந்த வாழ்க்கையை போதும். பட்ட துன்பங்கள், ஏற்பட்ட துயரங்கள், மக்களால் ஏற்பட்டப்பட்ட பாதிப்பு, குடும்ப வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு ஆழ்கடலில் தத்தளிப்பது போல் நான் தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தன்வந்திரி பகவானே. இதில் நோயும் என்னை வாட்டுகிறது. அதிலிருந்து விடுபட்டு நான் இனிமே பிறக்கவே கூடாது. அதற்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் பகவானே என்று நான் உங்களிடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன் தன்வந்திரி பகவானே. போதும் இந்த வாழ்க்கை. வாழ்ந்த வாழ்க்கையில் நான் சாதித்தது என்ன என்று நினைத்து பார்த்தேமேயானால் ஒன்றுமே இல்லை. உங்களை நினைக்க மறந்தேன், உங்கள் நாமத்தை சொல்ல மறந்தேன். உங்களை நாடி வர முடியாமல் நான் மாயை என்னும் வலையில் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் நான் உங்களை புரிந்து கொண்டு, அதுவும் புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது, உங்கள் நாமத்தை சொல்வதற்குண்டான தகுதியை எனக்கு கொடுத்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் தன்வந்திரி பகவானே. நான் செய்த தவறுகள் ஏராளம், கர்மவினையால் செய்தப்பட்ட தவறுகள் ஏராளம், குற்றங்கள், இவை அனைத்தையும் மன்னித்து பொறுத்து என்னை காத்து ரட்சித்து எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் தன்வந்திரி பகவானே என்று நான் உங்களிடத்தில் மண்டிட்டு மன்றாடி உங்கள் பாதகமங்களை பற்றி கொண்டு நான் கேட்கிறேன். அறிந்தும் செய்தேன், அறியாமலும் செய்தேன். இப்படி பல குற்றங்களை நான் செய்து இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு, உங்கள் நாம பலத்தை புரிந்து கொண்டு, உங்களை புரிந்து கொண்டு, உங்களுடன் நான் ஒன்றி வாழ வேண்டும், உங்கள் புகழை சொல்லி வாழ வேண்டும், உங்கள் நாமத்தை சொல்லி வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாதகமங்களை பற்றி கொண்டு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபாய தன்வந்திரி சுவாமியே, நீங்கள் பாத கமல சரணம் சரணம் சரணம்.